கடையில் போய் நாப்கின் வாங்கும்போது இருக்கிறதுலையே விலை கம்மியான நாப்கின் எது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி வாங்கி கொடுக்குற அம்மாவா, இல்லை விலையெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க, என் குழந்தைக்கு நல்ல ஒரு தரமான ஆர்கானிக் பேட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அம்மாவா? அப்போ உங்களுக்கான பதிவு தான் இது. விலை கம்மியாக இருந்தால் அப்போ அதை தயாரிக்க மூலப்பொருளும் விலை கம்மியான மெட்டீரியல் வச்சு தான் தயாரிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு புரிதல் வேணும். ஏன்னா இன்னைக்கு பிளாஸ்டிக் நாப்கின் நிறைய புழக்கத்தில் இருக்குது. அந்த பிளாஸ்டிக் நாப்கினை ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அவள் அந்த 5 நாள் படுற பாடு அந்த குழந்தைக்கு தான் தெரியும், என்ன வேதனையை அனுபவிக்கிறா அப்படின்னு. ஏன்னா காற்றோட்டம் இல்லாத அந்த நாப்கினை உங்கள் குழந்தைக்கு 5 நாள், இது ஒரு மாசத்துல கடந்து போகிற விஷயம் கிடையாது. அவளோட 30-35 ஆண்டுகள் அந்த நாப்கினோட தான் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கா. அப்போ ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது பிளாஸ்டிக் நாப்கின் வாங்கி கொடுத்தா அவள் உடம்பு முழுமையாக பாதிப்பு அடையுது அப்படின்னு ஒரு தாய்மார்களும் தெரிஞ்சுக்கணும். இது நம்ம உடம்பு கிடையாது, இது குழந்தைக்கான அற்புதமான விஷயம். ஏன்னா ஒரு ஆர்கானிக் தரமான நாப்கின் வேணும்னு ஒவ்வொரு பெற்றோர்களும் அவங்க குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட நாப்கின் தான் நம்மளோட மாமேனியான் சானிடரி நாப்கின். இதில் 8 லேயரும் பிரீத்தபிளாக இருக்குது, தரமான காட்டன், நல்ல ஒரு உறிஞ்சக்கூடிய கெப்பாசிட்டியில் நம்ம வடிவமைச்சிருக்கிறதுனால லீக்கேஜ்ன்ற பிரச்சனைக்கு இடமில்லை. அடிக்கடி மாற்றணும், ஸ்கூலில் போயிட்டு அடிக்கடி சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. உங்கள் குழந்தை மாதவிடாய் காலத்துலேயும் ரொம்ப சுகாதாரமாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த நாப்கினை பயன்படுத்தும் போது ஃபீல் பண்ணுவாங்க. அதை நீங்களே உணர்வீங்க. பயன்படுத்திய முதல் நாளே மாற்றத்தை உணர முடியும். அப்படியா, இப்படி பண்ணக்கூடிய நாப்கின் அப்போ விலை அதிகமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? நல்ல தரமான பொருள் உங்களால் பட்ஜெட்டில் வாங்கக்கூடிய விலையில தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆமாங்க, மாமா நாப்கின் வெறும் 99 ரூபா மட்டும்தான். இன்றைக்கே வாங்கி பயன்படுத்துங்க. உங்கள் பெண் குழந்தையோட கர்ப்பப்பையும் ஆரோக்கியத்தையும்